அமைதியா இரு. அக்கா, நீங்க இங்க இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்க இங்க வந்திருக்கவே மாட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்கக்கா. அதான் இப்போ தெரிஞ்சிடுச்சுல உங்களுக்கு. போங்க, கிளம்புங்க இங்கேருந்து ஃபர்ஸ்ட். அக்கா, நான் இப்போதான் முட்டையிடுற காலம் வந்துடுச்சு. இதுக்கு மேல எங்களால வேற வீடு கட்டிலாம் போக முடியாது. எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கக்கா. என் முட்டைகளா புரிஞ்சதும் இங்க இருந்து நாங்க போயிடுறோம்க்கா. முடியாது முடியாது, அது வரைக்கும்லாம் என்னால பொறுத்துக்க முடியாது. ஒழுங்கா இப்பவே இங்கிருந்து கிளம்புங்க. அக்கா, கொஞ்ச காலம்தான் அவகாசம் கொடுங்கக்கா. குஞ்சுங்க வந்ததும் நாங்களே போயிடுறோம். சரி சரி, உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு. கொஞ்ச நாள் தானே, தங்கிக்கோ. குஞ்சுங்க வந்ததும் உடனே கிளம்பிடணும், புரிஞ்சுதா? ரொம்ப நன்றி நாகினி அக்கா. நீங்க சொன்ன மாதிரியே நாங்க சீக்கிரம் போயிடுவோம். நீங்க போற வரைக்கும் அந்த மோட்டுக்குருவி வாயே திறக்க கூடாது. முக்கியமா இந்த மாதிரி என்னோட கூட்டுக்கு மேல அசிங்கம் பண்ணவே கூடாது. ஒழுங்கா துடைக்க சொல்லு. நாகினி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுச்சு. குருவிங்க வீடை சரி பண்ண ஆரம்பிச்சாங்க. நாகினி சொன்ன வாக்க காப்பாத்துமா இல்ல குருவிங்களுக்கு நாகினினால எதனா விபரீதம் ஆகுமான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். குருவிங்க வீட்டை சூப்பரா ரெடி பண்ணிட்டாங்க. வீட்டுக்குள்ள போய் மோட்டுவும் ரோசியும் இப்படி பேசிக்கிட்டாங்க. மோட்டு, நம்ம வரோம், இங்க யாருன்னா இருக்காங்களான்னு கூட நீ பார்க்க மாட்டியா? உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல மோட்டு. நீ எப்பதான் திருந்த போறியோ? உன் கூட தானே நானும் வந்தேன். நீயும் நானும் ஒன்னா தானே வந்தோம். நீ தானே இந்த இடம் நல்லா இருக்கு, வீடு கட்டலான்னு சொன்ன. இப்ப என்ன மட்டும் தனியா கொடுத்து விடுற? சரி, அதை விடு. உனக்கு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் பாத்ரூம்லாம் வந்தா தனியா போன்னு. ஆனா நீ எப்ப பார்த்தாலும் வழக்கம் போல பாக்குற இடத்தெல்லாம் போய் வச்சிருக்க. அது எனக்கு தோன்றதானே பண்ண முடியும். டக்குன்னு பாத்ரூம் வந்துச்சு, அப்படியே போயிட்டேன். இதெல்லாம் ஒரு குத்தமா? ஓ அப்படியா? சரி, போய் நாகினி சொன்ன மாதிரி பாத்ரூம்லாம் போய் கிளீன் பண்ணு. குகை மேல கொஞ்சம் கூட பாத்ரூம் இருக்க கூடாது, போ. மோட்டு ரோசி சொன்ன மாதிரியே நாகினி குகை மேல இருக்க பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்ணுச்சு. என் வீட்டு வேலை செய்யறது பார்த்தாதுன்னு இப்ப அடுத்தவன் வீட்டு வேலை வேற செய்ய சொல்றா. என்னை பார்த்தா இவளுக்கு பாவமாவே தெரியாது போல. என்ன பாவம் பண்ணணும், இவளுக்கு வந்து வாக்கப்பட்டு இருக்கேன். அங்க என்னடா புலம்பிட்டு இருக்க? ஒழுங்கா கிளீன் பண்ணி தொட, வந்து பார்ப்பேன். இவ ஒருத்தி. நான் பொண்டாட்டி சொன்னாலே கேட்க மாட்டேன். இதுல நீ சொன்னா கேட்கவா போறேன்? போ, என்னால முடிஞ்சவரை தான் பண்ணுவேன். என்ன அங்க புலம்பிட்டு இருக்க? எனக்கு எதுவுமே கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லு. ஐயோ அக்கா, நானு கொகையை ஃபுல்லா தொடச்சிட்டு புதுசா எதனா பெயிண்ட் அடிக்கலாமா இல்ல அப்படியே விட்டுடலாமான்னு யோசிச்சேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் வெளியே போயிட்டு வரத்துக்குள்ள நீ ஒழுங்கா குகையெல்லாம் கிளீன் பண்ணி வை, அது போதும். நாகினி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுச்சு. மோட்டுவும் நாகினி குகைய நல்லா கிளீன் பண்ணி வச்சுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குருவிங்க அவங்க கொண்டு வந்த பழத்தை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ரோசி குருவி, வெளியே வா. மோட்டு உன்னையந்தான், ரெண்டு பேரும் இங்க வெளியே வாங்க. அடச்சா, இப்பதான் கிளீன் பண்ணிட்டு வந்தேன். நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டுது. சொல்லுங்க நாகினி அக்கா, என்ன வேணும் உங்களுக்கு? உங்க கொகையெல்லாம் நாங்க கிளீன் பண்ணிட்டோமே. எனக்கு ரொம்ப பசிக்குது. இன்னைக்கு எனக்கு எந்த உணவுமே கிடைக்கல. அதனால உங்ககிட்ட இருக்க பழத்தெல்லாம் கொடுங்க. ஐயோ அக்கா, எங்களுக்கும் எந்த பழமும் கிடைக்கவே இல்லக்கா. நாங்களே பசிக்குது, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். சும்மா நடிக்காதீங்க. நீங்க பழம் கொண்டு வந்ததை நான் பார்த்துட்டேன். ஒழுங்கா கொடுக்குறீங்களா இல்ல இங்க இருந்து காலி பண்றீங்களா? நாகினி இப்படி பேசுறத கேட்டு ரெண்டு குருவிங்களும் வேற வழி இல்லாம அவங்க பழத்தெல்லாம் நாகினி கிட்ட கொடுத்துட்டாங்க. இனிமே எனக்கும் தினமும் சேர்த்து பழத்தை கொண்டு வந்துருங்க, புரிஞ்சுதா? ரெண்டு குருவிங்களும் வேற வழி இல்லாம தினமும் நாகினிக்கும் சேர்த்து பழம் கொண்டு வந்ததுங்க. நாட்கள் அப்படியே போச்சு. அப்போ ஒரு நாள் மோட்டு பழம் எல்லாம் எடுத்துட்டு வர காட்டுக்குள்ள போச்சு. அங்க என்ன நடந்துச்சுன்னா, என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க, நான் போயிடுறேன், என்னை விட்டுடுங்க, யாருன்னா என்னை காப்பாத்துங்களேன், காப்பாத்துங்க. இது எல்லாத்தையும் பார்த்த மோட்டுக்குருவி போய் ரோசி கிட்ட இப்படி பேசுச்சு. ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. ஐயா ஜாலி ஜாலி. ரோசி ரோசி. என்ன மோட்டு இப்படி சந்தோஷமா இருக்க? என்ன விஷயம்? சொல்லு சொல்லு, நானும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேல. இனிமே இந்த வீடு, கீழே இருக்க கொகை எல்லாமே நமக்கு தான். நாம தான் இனிமே இந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர். கீழே இருக்க கொகையையும் வாடகைக்கு விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டேன். மோட்டு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நாகினிக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் நம்பல.
ரோசி ரோசி, உனக்கு விஷயம் தெரியாதுல்ல, இனிமே நாகினி தொல்லையே இருக்காது. அவ வேட்டைக்காரங்க கிட்ட நல்லா மாட்டிக்கினா. எப்படியோ இந்நேரத்துக்கு அவளை கொண்டு போய் சைனால சூப் வச்சு குடிச்சிட்டு இருப்பாங்க. ஹே மோட்டு, என்னடா சொல்ற? ஒழுங்கா தெளிவா சொல்லு என்ன நடந்துச்சுன்னு. மோட்டு குருவி அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ரோசி கிட்ட சொல்லுச்சு. நாகினி பாவம்டா, அவளும் நம்மள மாதிரி ஒரு இனம் தானே, வா நம்ம போய் காப்பாத்தலாம். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஒழுங்கா நான் சொல்றத கேளு. அவ நம்மள எவ்வளோ கொடுமைப்படுத்தினா, அதனாலதான் இப்ப மாட்டிக்கிட்டா. அவ எவ்வளவு கொடுமை வேணாலும் நம்மள பண்ணட்டும், வா அவளை போய் நம்ம முதல் காப்பாத்தலாம். 2 குருவிங்களும் நாகினிய போய் காப்பாத்த போறாங்க. நாகினி வேட்டைக்காரங்க வலையில மாட்டிட்டு இருக்கா. நான் போய் வேட்டைக்காரங்களை தசை திருப்புறேன், நீ நாகினிய வலையில இருந்து காப்பாத்திடு, சரியா? நாகினி, மாட்டிக்கினியா? என்ன கொடுமை பண்ணல, இப்போ நல்லா வசமா மாட்டிக்கினியா நீ? சார், வேட்டைக்காரன் சார், என்ன இவ ரொம்ப கொடுமை பண்ணியிருக்கா, அதனால இவளை எப்படியாச்சும் சைனாக்கு கொண்டு போயிடுங்க. குருவி, ஒழுங்கா ஓடிடு, இல்லைன்னா உன்னையும் பிடிச்சி சூப் வச்சு குடிச்சிருவேன். சார், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன், ஆனால் என்னையே இப்படி பேசுறீங்களே. இவளை மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தா நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க. சரி விடுங்க. சரி சரி, கோச்சுக்காத குருவி, நாங்க வரோம், எங்க அங்க இருக்காங்கன்னு காட்டு. மோட்டு குருவி அவங்க எல்லாரையும் திசை திருப்பி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுச்சு. இவங்களெல்லாம் நான் ரொம்ப கொடுமை பண்ணல, எனக்கு இது தேவைதான், நல்லா வசமா மாட்டிக்கினேன். நாகினி கவலைப்படாத, நான் உன்னை இந்த வலையில இருந்து வெளியே எடுத்துடுறேன். ரோசி குருவி அந்த வலைய கடிச்சு நாகினிய வெளியே எடுத்துருது. 2 பேரும் அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. ரோசி, பாவம் மோட்டு என்னாலதான் மாட்டிக்கிட்டான், இப்போ அவனை எப்படி காப்பாத்துறது? அவன் அதெல்லாம் ஈஸியா வந்துடுவான், நீ கவலைப்படாத. ரோசி, நான் வந்துட்டேன். அவங்கள ஒரு புதக்குழியில சிக்க வச்சுட்டேன், அப்புறம் நான் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை நான் ரொம்ப நிறைய கொடுமை பண்ணியிருக்கேன், என்ன நீங்க அங்க இருந்து காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. இனிமே இந்த இடம் உங்களுக்கு தான், நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம். மோட்டு குருவி, ரோசி குருவி, அப்புறம் நாகினி எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்தாங்க.